தினக்கூலி வேலைக்காரன் தினமும் பேக்க தூக்கிட்டு வேலைக்கு போயிடுவேன். நீங்க உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா உலகத்துல சாதாரண வேலைக்காரன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கண்ணாடி போட்டிருக்கிறத, அப்புறம் 12.5 கோடி மதிப்புள்ள கார்ல சுத்துறத, பிச்சை எடுத்து நல்லா ஊரை சுத்தி ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா டிஜிட்டல் கேமரா வாங்கியாச்சு. டிஜிட்டல் கேமரா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நரேந்திர மோடி சாதாரண ஏழை இல்ல, ரொம்பவே ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவன் சொல்றாரு. நண்பர்களே, நான் சின்ன வயசுல ரயில் பெட்டிக்குள்ள போய் டீய வித்துக்கிட்டு இருந்தேன். அடேங்கப்பா, என்ன வேலைக்காரன்! எங்களோட கடவுள் அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். உண்மை என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹிந்து மதத்தையே அழிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சிகப்பு கலர் கொடியை தூக்கிக்கிட்டே கிளம்பிட்டாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜெர்னலிஸ்ட் அனில் யாதவ் பிஜேபி ஒர்க்கர் மங்கள் வாஜ்பாய் கிட்ட கான்பூர்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. மங்கள் வந்து லோடரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எப்படின்னா வண்டியில ஏற்றுமதி வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு. உங்க பேர் என்ன? என்னோட பேரா? என் பேர் மங்கள் பாஜ்பாய். மங்கள் பாஜ்பாயா? இங்க நீங்க லோடரா வேலை செய்யறீங்களா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, இவர் பிஜேபி எம்எல்ஏ மகேஷ் திரிவேதிக்காக வாலண்டியரா போவாரு. இந்த முறை பிஜேபி 400 இடங்களை தாண்டும்னு இவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான் ஜெயிப்பாங்க. ஓட்டு கிடைக்குமா? 400க்கு மேல கிடைக்கும். அப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது மங்கள் அவரோட பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வீட்டுல மின்சார வசதி இல்லையா, ஒழுங்கான டிரைனேஜ் சிஸ்டம் கிடையாதான். என் வீட்டுல மின்சார வசதி கிடையாது, சரியான கழிப்பறை கிடையாது, எங்க வீட்டுல டிரைனேஜ் சிஸ்டமே கிடையாதுங்க. அவர் நிறைய முறை பிஜேபி எம்எல்ஏ மகேஷ் திரிவேதி கிட்ட மனு கொடுத்திருக்காரு. நான் மகேஷ் திரிவேதி கிட்ட நிறைய தடவை மனு கொடுத்திருக்கேன். ஒரு 20 அடி பைப்பை மாட்டினா, அப்படி மாட்டினா எங்க வீட்டுல இருக்கிற இந்த டிரைனேஜ் சிஸ்டம் சரியாயிடுங்க. ஆனா பண்ணல. அவருக்கு எதுவுமே கிடைக்காததுனால கிடைக்குங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருந்ததா? கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லைங்க. அப்படி நடந்ததுக்கு அப்புறமும் பதில் எதுவும் கிடைக்கலங்க. கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கையே என்னை விட்டு போயிடுச்சுங்க. ஆனா இருந்தாலும் அவரு பிஜேபியோட தொண்டன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஒன்னு சொல்லுவாங்களா, தாயோ பிள்ளையோ வயிறு வேற வேறன்னு. இதெல்லாம் கேட்ட உடனே மங்கள் வாஜ்பாய் இதுக்கு பதிலும் சொன்னாரு. மனுஷனுக்கு எதுவுமே கிடைக்கலனா தண்ணி குடிச்சு கூட உயிர் வாழ முடியும், பச்சை தண்ணியை குடிச்சு கூட உயிர் வாழலாம். அது என்ன சார், அதெல்லாம் பாத்துக்க முடியும். நம்ம நினைச்சனா எல்லாத்தையுமே நல்லபடியா பாத்துக்க முடியுங்க. தண்ணி குடிச்சு கூட வயிறு நிரப்பிக்க முடியும். அவருக்கு எந்த கவலையும் இல்லை. பிரதமர் மோடியை இவரு பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பூஜை பண்றாரு. இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? ஒரு பொலிட்டிஷியனை பார்த்ததும் மக்கள் எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? இவர் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலயும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். பிஜேபில ஒரு அனிமல் நின்னாலும் ஜெயிச்சிரும்ன்றீங்களா? அதான் உண்மை. அது யார் நின்னாலும் சரி, நாங்க கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வைப்போம். இது ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லையா? இல்ல நாங்கலாம் தொண்டர்கள். இது ஓவர் கான்ஃபிடென்ட் இல்ல, இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விலைவாசி அதிகமாகலங்க. 10 வருஷமா நான் பனியனே போறதுக்கு இல்ல. பாருங்களேன், அவர் என்னுடைய கடவுள். அவரை நாங்க பூஜை செய்வோம். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா எமோஷனல் மேனிபுலேஷன் அப்புறம் பிரெயின் வாஷால தான் நடக்குது. இங்க இருக்கிற மக்களோட பிரெயினை எல்லாரும் பெரிய ஸ்கேல்ல பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க இருக்கிற மாஃபியா யாரெல்லாம் பிரெயின் வாஷ் பண்றாங்களோ அவங்க ஒரு 4 பிரிவா பிரிஞ்சிருக்காங்க. முதல் டிபார்ட்மெண்ட் இவங்க மதவெறிய தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஹிந்து மதத்துல பிறந்ததுனால நீங்க மகாராஜான்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2வது டிபார்ட்மெண்ட் உங்களை என்ன பண்ணுனா விக்டிமைசேஷன். சில வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அடிமையா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. 3வது டிபார்ட்மெண்ட் தான் உங்களை பயமுறுத்தும், உங்களுக்கு சில பேரால ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4வது டிபார்ட்மெண்ட் நரேந்திர மோடியை கடவுளா வணங்குறாங்க. உங்களை நரேந்திர மோடியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பேசின 3 டிபார்ட்மெண்ட்டை பத்தி நான் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன், நீங்க போய் பாத்துக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம 4வது டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண போறோம். நரேந்திர மோடியோட கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. இவர் எப்படி வாழ்க்கையில இவ்ளோ ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமும் மக்களை எப்படி எமோஷனலா மேனிபுலேட் பண்றாரு, தன்னை கடவுளா வணங்க வைக்க. வாங்க இந்த வீடியோவில் நாம இத பத்தி பேசலாம். ஜூன் 2013 வருஷம் ரைட்டர் நிலாஞ்சன் முக்குபாத்யா நரேந்திர மோடியை பத்தி ஒரு புத்தகம் எழுதினாரு. இது ஒரு பயோகிராஃபி. அந்த புக்ல என்ன இருந்ததுன்னா, நரேந்திர மோடிக்கு 6 வயசு இருக்கும்போது குஜராத்ல இருக்கிற வட்நகர் ஸ்டேஷன்ல அவர் எப்பவும் டீ வித்துக்கிட்டு இருப்பாராம். நரேந்திர மோடி கஷ்டப்பட்டு டீ வித்துக்கிட்டு இருந்த அந்த பகுதி, அதோட சுற்றுப்பகுதி எல்லாமே இப்போ மேஜர் டாக்கிங் பாயிண்டா இருக்கு. 2015ல டைம் மேகசின் நரேந்திர மோடியை இன்டர்வியூ எடுக்கும்போது அப்ப அவர் என்ன சொன்னார்னா, தான் ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பத்துல பிறந்ததா சொல்லியிருந்தாரு. அவர் ஸ்டேஷன்ல சின்ன வயசுல டீ வித்துக்கிட்டு இருந்ததை எல்லாம் சொன்னாரு. இந்த எக்ஸாக்ட் லைனை நீங்க கேளுங்க. நான் பவர்ட்டியில தான் பிறந்தேன். என் சின்ன வயசு முழுக்க நான் ஒரு ஏழையா தான் காலத்தை கடத்தினேன். நான் இவ்வளவு பெரிய ஆளாகிறதுக்கு எனக்கு என்னுடைய போவர்ட்டி தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு. நிறைய பேர் அட் அ டைம் நிறைய கேள்விகளை கேட்டாங்க. நரேந்திர மோடியோட சின்ன வயசு போட்டோவை கொஞ்சம் பாருங்க. 1950ல 1950ல அவரு பிறந்தாரு. அந்த காலத்துல ஏழை குடும்பத்துல இருக்கிற யாராவது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸ போடுவாங்களா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அவர் சின்ன வயசு போட்டோவில் அவர் கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்காரு. நானும் 1994ல ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து தான் பிறந்து வளர்ந்திருக்கேன். நீங்க தேடி பாத்தீங்கன்னா என்னோட ஒரு போட்டோல கூட நான் கோட் ஷூட்டே போட்டிருக்க மாட்டேன். அப்புறம் நரேந்திர மோடி ஏழை மட்டும் கிடையாது, ரொம்பவே ஏழைப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறதா சொல்றாரு. இந்தியா டைம்ஸ்ல இருந்து நரேந்திர மோடியோட போட்டோவை பப்ளிஷ் பண்ணாங்க. ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, ரொம்ப பெரிய வீடு எல்லாம் இல்ல, ஆனா 1950ல இருந்த ஏழையோட வீடு மாதிரியா அந்த வீடு இருக்கு. நீங்களே சொல்லுங்க. அவரோட குடும்பத்துல அவருக்கு 5 அண்ணன் ஒரு தங்கச்சி இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடியோட சின்ன தம்பி பிரஹ்லாத் மோடி என்ன சொன்னார்னா, அந்த 5 பேர்ல யாருக்கு உதவி தேவையோ அவரு ஹெல்ப் பண்றதுக்கு அப்ப போயிடுவாராம். அவரோட அப்பா வாழ்க்கை முழுக்க டீ தான் வித்தாரு. 5 அண்ணன்களையும் ஒரு தங்கச்சியும் வளர்த்திருக்காரு. அதனால நரேந்திர மோடியை டீ விக்கிறவரோட பையன்னு சொல்லணும். இதெல்லாம் பிரஸ் மீடியாவோட தப்பு. ஆமா, அவர் டீ வித்துட்டு தான் இருந்தாரு. எங்க அப்பா வாழ்க்கை ஃபுல்லா டீ வித்தாரு, வாழ்க்கை முழுக்க. அதனால அவரை டீ விக்கிறவருடைய பையன்னு சொல்லணும். டீ விக்கிறவர்னு சொல்லவே கூடாது. இது மீடியா பிரஸோட தப்பு. 2014ல காங்கிரஸ் எம்பி அகமது மேத்தா என்ன சொன்னாருன்னா, நரேந்திர மோடி டீ வித்தது கிடையாதுன்னு சொன்னாரு. அவர் ஒரு கேண்டீன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ காங்கிரஸ் சொல்றத நாம நம்பணுமா நம்ப கூடாதா? ஆனா 2021ல அப்போ பிஜேபியும் இந்த கேண்டீன் விஷயத்தை அன்இன்டென்ஷனலி அக்னாலேஜ் பண்ணாங்க. ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொன்னார்னா, வட்நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கேண்டீனை பியூட்டிஃபை பண்ணுங்கன்னாரு. இந்தியா டுடேவோட ஆர்டிகல்ல இது எல்லாமே கிளியரா எழுதியிருக்கு. அதுக்கு கீழே ஒரு போட்டோவும் இருக்கு. டீ ஸ்டால் /கேண்டீனோடது. இங்கதான் நரேந்திர மோடியோட அப்பா டீ வித்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி CNN எழுதின ஆர்டிகலை பாருங்க. நிலாஜன் முக்குபாதியா என்ன சொல்லுவார்னா, மோடி ஒரு ஏழைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கதை அது கிராஸ்லி எக்ஸ்கிராஜரேட்டட். மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய விஷயமா எடுத்து சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆர்டிகல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அப்பா கிட்ட எவ்வளவு காசு இருந்துச்சுன்னா மோடியும் அவர் சகோதரர்களையும் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். இப்ப ஸ்கூலுக்கு போறதுனால அவரால மத்த ஃபுல் டைம் வேலையை பார்க்க முடியாது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கேட்டதும் உங்களோட மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும், இந்த மாதிரி கதையெல்லாம் எதுக்காக எங்க கிட்ட இவ்வளவு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க? நிலஞ்சன் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா, இந்தியால இருக்கிற எல்லா பப்ளிக்கும் ஒரு ஐடியா தர மாதிரி. நண்பர்களே, நான் சின்ன வயசுல ரயில் பெட்டிகள்ல டீ வித்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன். யாராவது கொஞ்சமாவது அவங்க அறிவை யூஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு தோணும். ஒரு உண்மையான லீடர் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்தும் வர முடியும், பணக்கார குடும்பத்துல இருந்தும் வர முடியும். ஒரு தப்பான லீடரோட டிக்டேட்டர்ஷிப், இது எல்லாத்த வச்சையுமே நாம சொல்ல முடியும். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கம்போடியாவில் இருந்த ஒரு டிக்டேட்டர் போல் பாட், அவர் குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம். ஆனா இட்டாலியன் டிக்டேட்டர் பெனிலோ முசோலினி ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருந்தாரு. அவரோட அப்பா ஒரு பிளாக் ஸ்மித்தா இருந்தார். ஆனா இதை அவர் எல்லாத்தையும் ரொம்ப ப்ரௌடா கௌரவமா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் குடும்பத்துல இருந்து எப்படி இங்க வந்தாருன்னு. ரஷ்யன் டிக்டேட்டர் ஜோசப் ஸ்டாலின் ஒரு மூச்சியா இருந்தாரு, அப்படின்னா செருப்பு தைக்கிறவர். அப்புறம் அவர் அம்மா வீட்டு வேலை செய்யறவர். அப்புறம் உலகத்துக்கே தெரிஞ்ச பெரிய லீடர் அடால்ஃப் ஹிட்லர், அவரும் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர் தான். ஆனா அவர் ஏழை குடும்பத்துல பிறந்ததுனால வேலை பார்த்திருக்காருங்கிறத கண்டிப்பா நம்மளால ஏத்துக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, ஹிட்லர் எல்லார்கிட்டயுமே மாமூல் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் இருக்கும்போது நிறைய கிரவுனி கேபிட்டலிஸ்ட் கம்பெனி நிறைய ப்ராஃபிட் பார்த்தாங்க. ஐஜி ஃபார்மன், டியூஸ்டச் பேங்க், BMW, சில வண்டி தயாரிக்கிற கம்பெனிஸ் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சில பேர் இந்த வண்டி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. போர்ஷே, மெர்சிடிஸ் பென்ஸ், வோல்க்ஸ்வேகன், அப்புறம் இந்த எல்லா கம்பெனியும் அந்த டைம்ல ஹிட்லருக்கு மாமூல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2016ல BMW இதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. இந்த ஆர்டிகலை கொஞ்சம் பாருங்க. அவங்க ஹிட்லருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்ததா ரிகரெட் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இந்தியாவை பத்தி பேசும்போது நம்ம என்ன பார்த்திருக்கோம், எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேமை பத்தி. நான் இதுக்காகவே ஒரு ஃபுல் வீடியோ பண்ணிருக்கேன், நீங்க இதை கிளிக் பண்ணி பாருங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரியும். நிறைய கம்பெனிஸ்க்கு இதனால ப்ராஃபிட் கிடைச்சது, ஆனா சாதாரண மக்களுக்கு நஷ்டம். கடைசி 10 வருஷமா நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட ஃப்ரெண்டு கௌதம் அதானி எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரரா மாறினாரு. அப்புறம் நாட்டுல இருக்கிற 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ ஃப்ரீன்னு ரேஷன் அரிசிகளை வாங்க வச்சுட்டாங்க. விலைவாசி உயர்வு, அப்புறம் வரி கட்டணம், ஏழை மக்கள் இதனால அவஸ்தைப்படுறாங்க. இப்ப என்ன சிச்சுவேஷன் வந்திருக்குன்னா, நரேந்திர மோடி அவரை தன்னைத்தானே ஏழை வீட்டு பையனும், அப்புறம் ராகுல் காந்திய எலெக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பணக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே ராகுல் காந்தி தான் எல்லா ஏழைகள் வீட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. இவர் ஏழையா இருக்கிறவங்களை பாக்குறாரு, ஆனா நரேந்திர மோடி அதானி, அம்பானி மாதிரி இருக்கிற பணக்காரங்களை பாக்குறாரு. அதானி கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம எதுவுமே பண்ணாம லட்சமா கோடி கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க விலைவாசி எப்படி ஏறிக்கிட்டு இருக்கேன்னு. நாங்க அதை கவனமா பார்த்தோம். காவல் காக்கிறதுக்கு காசை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஏழைகள் வயித்துல அடிக்கிறாங்க. நாங்க உங்க பக்கம், உங்களோட இருப்போம். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நரேந்திர மோடி எவ்வளவு காசு அதானிக்கு கொடுத்தாரோ அதே காசை நாட்டுல இருக்கிற ஏழை மக்களுக்கு கொடுப்பாரு. இன்னொரு முறை மக்கள் எல்லார்கிட்டயும் சொல்றேன், எவ்வளவு காசு நரேந்திர மோடிக்கு இவர் கொடுத்திருக்காரோ அதே காசு தான் நம்ம நாட்டு ஏழை மக்களுக்கு கொடுக்க போற மகாலட்சுமி யோஜனா, வேலை வாய்ப்பு யோஜனா. இதுல இருக்கிறதுனால நிறைய கோடீஸ்வரங்களை உருவாக்கும். இவங்க 22 கோடீஸ்வரனை உருவாக்கினா நான் 100 பேரை உருவாக்குவேன். பிரதமர் மோடி இதுக்கு அவ்வளவு பெரிய பதிலாம் பெருசா சொல்லல. அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணாருன்னா, அம்பானியும் அதானியும் ஆக்சுவலி
காங்கிரஸ் கூட சேர்ந்து இருக்காங்கன்னு. இங்க இருக்கிறவங்க என்னதான் பெருசா திட்டம் போட்டாலும் தேர்வு செய்யறதுல இந்த அம்பானியும் அதானியும் வந்து எவ்வளவு காசுகளை அடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? மார்ச்ல வந்த இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க. இந்தியாவுல வந்த இன்கம் ஈக்குவாலிட்டி கடைசி 100 வருஷத்துல அதிகமா இருக்கு. இந்த நிலைமை நம்ம நாட்டுல பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது கூட கிடையாது. என்ன இருந்தாலும் ராகுல் காந்தி என்ன தீர்மானம் எடுத்திருக்காருன்னா, இன்னும் 5 வருஷத்துல 25,000 கோடீஸ்வரனை இந்தியால உருவாக்க போறேன்னு சொல்லிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா பிஎம் வந்து இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அவருக்கு சொந்தமா எந்த விஷனும் கிடையாது. 80 கோடி மக்கள் கையிலையும் அவர் தட்டை கொடுத்துட்டாரு. இன்னும் 5 வருஷம் வரைக்கும் 5 கிலோ ரேஷனை கொடுக்கணும்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. டெய்லி பிளான பத்தியும் எதுவும் சொல்லல, அப்புறம் விலைவாசிய பத்தியும் எதுவும் சொல்லல, எப்படி ஏழை மக்களை காப்பாத்தணும்னு சொல்லல. ராகுல் காந்தி டெய்லி பிளான பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரதமர் மோடி வந்து அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. காங்கிரஸோட மகாராஜா வந்து இப்ப என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க கேட்ட உடனே சிரிப்பீங்க, அத நான் சொல்லவா? ஆனா நீங்க வயிறு குழந்தை சிரிச்சாகணும். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? இவங்க டெம்போல தான் காசு கொடுப்பாங்க. இவங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. பிப்ரவரி 2020 நமஸ்தே ட்ரம்ப் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அப்போ ஏழை மக்களை மறைக்கிறதுக்காக ஒரு 16 அடி செவரை பெருசா கட்டினாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1995ல இருந்து 2020 வரைக்கும் 25 வருஷமா குஜராத்ல பிஜேபி தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. அதுல 3 முறை நரேந்திர மோடி தான் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஆனா இவரால ஏழை மக்களோட நிலைமையை மாத்த முடியல. ஏழை மக்களை மறைக்க தான் பார்த்தாரு. G20 சப்மிட் நடக்கும் போதும் டெல்லியிலும் இதான் நடந்துச்சு. சில ஏரியாவை பச்சை கலர் துணியை போட்டு மறைச்சிட்டாங்க. இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, ஏழை மக்களை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இங்க இருக்க கடையெல்லாம் வெளியில இருந்து மறைச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பேனரை வச்சு இங்க இருக்க சின்ன வீடுகள் எல்லாம் மறைச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு டீஹியூமனைசிங். உங்களை யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னா, நீங்க எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கீங்க, அங்க வெள்ளையா வெள்ளைக்காரங்க நம்ம ஊருக்கு சுத்த வராங்க, கருப்பா இருக்கிறவங்க நீங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கோங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஏழை மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏழையா இருந்தா வரக்கூடாதாங்க. அந்த பணக்காரன் உங்களால வர முடியுமா? இப்ப இங்கெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது நரேந்திர மோடி வந்து குடும்பம் மாதிரி பிராண்டிங் பண்ணாரு. இப்ப ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அவரோட கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி வந்து ஒரு பகுதி மட்டும்தான். ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, அவருடைய குடும்பம். வாட்ஸ்அப்பும் அப்புறம் மத்த மீடியாவனாலையும் நரேந்திர மோடி ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் நம்மளோட நாட்டுக்காக அவரோட குடும்பத்தை விட்டுட்டாரு, அவரோட வைஃபை விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து அவரோட பர்சனல். ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் செட் ஆகாதது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அது ரொம்பவே ஒரு சாதாரண விஷயம். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பர்சனல் விஷயத்தை நடுவுல கொண்டு வராங்க. இத ஒரு அச்சீவ்மெண்டா காமிக்கிறதுக்கு. நாட்டுக்காக கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டாரு. கொஞ்சமாவது இதுல சென்ஸ் இருக்கா? முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, அவர் ஒன்னும் அவரோட மனைவியை விடலையே. அப்ப அவர் நாட்டுக்காக வேலை பார்க்கலையா? மகாத்மா ஜுத்ரே ஃபூலேவோட மனைவி சாவித்ரி ஃபூலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அவங்க நம்ம நாட்டுக்காக வேலை பார்க்கவே இல்லையா? நீங்க ராம்லீலா படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல எப்படி சீதா வந்து கடவுள் ராமனை கைவிடாம கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருந்திருப்பாங்க. அப்புறம் ராமர் அவங்களை காப்பாத்துறதுக்கு என்னென்னலாமோ பண்ணாரு. இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு பெண்கள் எல்லாரையும் கீழ்த்தரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட்டண மனைவியை தனியா விட்டுட்டு அதையே பெரிய அச்சீவ்மெண்டா காமிச்சுக்கிட்டு அவரோட மனைவியை மட்டும் இல்ல அவரோட குடும்பத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் மாஃபியா வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. மத்தவங்களை கூட விட்டுரு, ஆனா நரேந்திர மோடி இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டுக்காக அவருடைய குடும்பத்தையே விட்டுட்டாராம். என்னுடைய அன்பு மக்களே, நான் என்னுடைய வீடு, குடும்பம் எல்லாத்தையும் நாட்டுக்காக விட்டு கொடுத்திருக்கேன். பஞ்சாப் கேசரி நியூஸ் பேப்பர்ல சரண் வந்தனாவை ஒப்பிட்டு நரேந்திர மோடியை பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் புத்தரையும் சேர்த்து வச்சு பேசினாங்க. ஆனா நான் இவங்க கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, என்னைக்காவது கடவுள் புத்தர் அவருடைய வீட்டை விட்டுட்டு இந்த மாதிரி கிளம்பி போயிருக்காரா? நான் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு லேடிய விதவைன்னு சொன்னாங்க. 50,000 கோடி கொடுத்து ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்காருன்னு அசிங்கப்படுத்தினாங்க. என்னதான் கேள்வி கேட்டாலும் பணக்காரன் ஆகிறதுக்கு கடவுள் புத்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே கிடையாது. அவரே வந்து ஒரு நாட்டுடைய ராஜா. அவர் வந்து காசு பணம் அவருடைய பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் காட்டுக்கு போனாரு. அதுக்கப்புறமா அவருடைய அப்பா, அவருடைய அம்மா, அவருடைய மனைவி, பசங்க எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்ப புத்தருக்கு நிறைய பவர் வந்துச்சோ அவர் அப்ப என்ன கேட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? oshonews.comல ஓஷோ நியூஸோட லெக்சரர்ஸ் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. புத்தருக்கு எப்ப பவர் கிடைச்சிச்சோ அப்ப அவர் சிஷ்யர்கள் கிட்ட என்ன சொன்னார்னா, நான் யசோதரா கிட்ட போகணும்னு ஆசைப்படுறேன், அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே ஒரு சிஷ்யன் பயந்து போய் இதெல்லாம் சரியில்லைன்னு அவர்கிட்ட சொல்லிருக்காரு. மக்கள் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு புத்தர் என்ன சொன்னார்னா, நான் அவளுக்கு நன்றி சொல்லணும், அவ எனக்கு உதவி பண்ணதுக்காக. எனக்கு என்ன கிடைச்சிச்சோ, எனக்கு என்ன நடந்துச்சோ அதுல பாதியை நான் அவளுக்கு தந்தாகணும். இது எல்லாமே அவரு நினைச்சதுனாலதான். அவர் மறுபடியும் போனாரு. யசோதரா அவரை பார்த்த உடனேயே 12 வருஷமா இருந்த கோபம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நான் உங்களை நிறுத்திருப்பேனா? என்ன கொஞ்சம் கூட நீங்க நம்பவே இல்லையா? அதுக்கு புத்தர் மன்னிப்பு கேட்டு என்ன சொன்னார்னா, எனக்கு அறிவு அவ்வளவுதான் சொன்னாரு. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு, அதான் திரும்ப வந்திருக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் சில விஷயங்கள் நடந்துருச்சு. என்னோட முதல் வேலையே
உன்னை வந்து பாக்குறது, அதனால அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட சொல்லுவேன். இதை கேட்டு யசோதராவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் மலமலன்னு வந்தது. பிரதமர் மோடியோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டை நீங்க போய் பாருங்க. பிரியங்கா சோப்ரா அப்புறம் நிக் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு அவர் போயிருந்தாரு. ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. விராட் கோலி அப்புறம் அனுஷ்கா சர்மாவோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கும் அவர் போயிருந்திருக்காரு. மலையாளம் ஆக்டர் சுரேஷ் கோபியோட மகள் கல்யாணத்துக்கும் அவர் போயிருந்திருக்காரு. டைம்ஸ் நவ் ஆங்கர் நவிகா குமாரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு அவர் போயிருக்காரு. முகேஷ் அம்பானி ஹாஸ்பிடல் திறந்திருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும் போயிருக்காரு. இந்த நியூஸ் ஆர்டிகலையும் கொஞ்சம் பாருங்க. நரேந்திர மோடி கௌதம் அதானியோட பையன் கரனோட கிராண்ட் என்கேஜ்மெண்ட் செட்டப்ல இருக்காரு. பாலிவுட் செலிபிரிட்டி அப்புறம் பணக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு எல்லாமே இவருக்கு டைம் இருக்கு. இதுல தப்பு ஒண்ணும் கிடையாது, அது அவரோட இஷ்டம், போறதும் போகாததும். ஆனா இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு அவரோட குடும்பம் மனைவி அவரு விட்டுதான் ஆகணுமா? இந்த ஏபிசி ஆர்டிகல்ல பாருங்க. அவ்னிதாஸ் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, 2023ல மோடியோட குடும்பம் அவரோட தம்பி கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் அங்க இருந்து காணோம், நரேந்திர மோடி. நீங்க கண்டிப்பா இந்த போட்டோஸையும் வீடியோவையும் பார்த்திருப்பீங்க. பிரதமர் மோடி அவரோட அம்மாவை பார்க்கறதுக்கு போயிட்டு வருவாரு. இது நல்ல விஷயம் தான். ஆனா எப்போவாவது நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, அவங்கள பார்க்க போகும்போது அங்க வெறும் 3 பேர் தான் இருப்பாங்க. பிரதமர் மோடி, அவருடைய அம்மா, அப்புறம் கேமராமேன். ஆனா எப்பவாவது அவங்கள பார்க்க போகும்போது கூட 2-3 பேர் இருப்பாங்க, கூட கேமராமேனும் இருப்பாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிபிசி கரஸ்பாண்டன்ட் தேஜஸ் வித்யா பிரதமர் மோடியோட தம்பியான பிரஹலாத் மோடி கிட்ட பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னு இப்ப கேட்கலாம். குடும்பத்திலிருந்து தள்ளி இருக்கிறது அவ்வளவு நல்ல முடிவு இல்லைங்க. அவர் பேசுறதுல என்ன கிளியரா தெரியுதுன்னா, குடும்பத்துல இருக்கிற மத்த எல்லாருமே தள்ளி இருக்கணும். பிரதமர் மோடியோட குழந்தையா சோனல் மோடியும் இதுதான் சொல்லிருக்காங்க. தன்னை விரட்டி இருக்காங்கன்னு. அவங்க கிட்ட என்ன கேட்டாங்களா, ஷபத் கிரகன் ஷமரோல வந்து எல்லாரையும் வர வச்சாங்க. ஆனா அவங்கள மட்டும் ஏன் கூப்பிடல? சரி கேளுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு. நரேந்திர மோடி பிரதமர் ஆகும்போது சத்தியம் எடுத்தாரு. அப்போ நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. உங்களுக்கு அழைப்பு வந்துச்சாங்க? இல்ல, எனக்கு அழைப்பு வரல. எனக்கு போகணும்னு தான் ஆசை, ஆனா அங்க இருந்து எனக்கு எந்த அழைப்புமே வரல. அப்புறம் எப்படி? G20க்கு என்ன தீம் வச்சிருந்தாங்கன்னா, வாசுதேவ் குடும்பாக்கம், அப்படின்னா இந்த உலகம் ஒரு குடும்பம்னு. ஆனா அவரோட சொந்த அண்ணன் தம்பி சொந்த குடும்பத்தை அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி தள்ளியும் வச்சிருந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? கடவுள் ராமரே அவரோட குடும்பத்து கூட சேர்ந்துதான் இருந்தாரு. ராம், லக்ஷ்மண், பரத், சத்ருகனன் 4 பேருமே எவ்வளவு அன்பா இருந்தாங்க. அப்படின்னா கடவுள் ராமர் மக்களுக்காக எந்த சேவையுமே செய்யவே இல்லையா? ராமர் அவரோட ராஜ்யத்தை நல்லா பாத்துக்கிட்டாரு. யாரும் அங்க பட்னியாவும் இல்ல, ஏழையாவும் இல்ல. நான் மறுபடியும் சொல்லுவேன், நம்ம பிரதமர் மோடி இது அவரோட பர்சனல் மேட்டர். பாலிவுட் அதானி அம்பானி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவரோட குடும்பத்து கூட இல்ல. இது அவரோட இஷ்டம். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. எதுல எனக்கு பிரச்சனைனா, இது ஒரு அச்சீவ்மெண்டா எதுக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க? அவர் தான் குடும்பத்தை விட்டுட்டாரு, நாட்டுக்காக தியாகம் பண்ணிருக்காருன்னு ஏன் பேசுறாங்க? இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்டா? இப்படி நடக்கிறதுனால என்ன சைடு எஃபெக்ட் நடக்கும்னா, நம்ம ஹிந்து மக்கள் பிரெயின் வாஷ் ஆயிட்டாங்க. என்ன நடந்திருக்கணும்னா, அவங்க நல்லபடியா படிச்சிருந்திருக்கணும், நல்ல வேலை வெட்டிக்கு போயிருந்திருக்கணும், 4 காசு அவங்க சம்பாதிச்சிருந்திருக்கணும். ஆனா இல்ல, சில யூத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, கையில கத்தியை எடுத்துக்கிட்டு மசூதிக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட அம்மா அப்பாவை பத்தி கூட கவலை இல்ல. செல்லிங் பாயிண்ட் நம்பர் 1 என்னதுன்னா, நான் ஏழை விட்டு பையன். செல்லிங் பாயிண்ட் நம்பர் 2 வந்து நான் என் குடும்பத்தை நாட்டுக்காக விட்டுட்டேன். இப்போ செல்லிங் பாயிண்ட் நம்பர் 3 வந்து ஏழை. நரேந்திர மோடி எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, நான் நிறைய தடவை பிச்சை எடுத்திருக்கேன்னு சொல்லுவாரு. சில நேரங்கள்ல என்ன சொல்லுவாருன்னா 30 வருஷம் சொல்லுவாரு, அப்புறம் 40 வருஷம் சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டேன். நான் 37 வருஷம் வரைக்கும் நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டேங்க. சரி இருக்கட்டும், அவர் பேசும்போது மறந்துருப்பாரு. 37 வருஷமோ 40 வருஷமோ அவர் எப்பவுமே மறந்துடுவாரு. இப்போ இங்க என்ன கேள்வினா, அவர் 2002ல தான் முதல் தடவையா எம்எல்ஏ ஆனாரு. அப்போ அவரோட வயசு வந்து 52. ஆனா அவர் அதுக்கு முன்னாடி 90ஸ்லயே எனக்கு தெரியல அவர் எப்படி ஃபாரின் டூர்லாம் போயிருக்காருன்னு. இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க. ஐஃபில் டவருக்கு முன்னாடி இருக்கிற போட்டோ, அப்புறம் ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற போட்டோ. அமெரிக்கால ஹாலிவுட்க்கு முன்னாடி லண்டன் போயிருக்காரு, மலேசியா போயிருக்காரு. 40 வருஷமா பிச்சை எடுத்தா இவ்வளவு காசு சம்பாதிக்க முடியுமா? ஃபாரின் டூர் போறதுக்கு, அதுவும் 90s காலத்துல. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது நரேந்திர மோடி வந்து BAவும் MAவும் நடுவுல பண்ணிருக்காரு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். 1990ல டைகேம் மாடல் 1 ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா யுஎஸ்ல லான்ச் ஆக வேண்டிய உலகத்துல முதல் டிஜிட்டல் கேமரா ரிலீஸ் ஆக வேண்டிய நேரம். ஆனா பிரதமர் மோடி வந்து அவரோட இன்டர்வியூல என்ன சொல்வார்னா, முதல் டிஜிட்டல் கேமராவை 1987 1988ல தான் வாங்கணும்னு சொல்லுவாரு. நான் முதல் முறையா டிஜிட்டல் கேமராவை யூஸ் பண்ணேன் 87 இல்ல 88ல நினைக்கிறேன். அப்படின்னா பிச்சை எடுத்து இங்க ஃபாரின் டூருக்கும் போயிட்டு வந்தாச்சு, அப்புறம் டிஜிட்டல் கேமராவும் வாங்கியாச்சு. கேமரா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அடேங்கப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அடேங்கப்பா மோடி, நீ அற்புதம். ஒரு பெரிய மனுஷன் அவரோட நிலைமைய பார்த்து ஏழைன்னு சொல்றாரு. உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட ஏழ்மைத்தன்மை இருக்குதுங்க.
எப்போது அவரு என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒரு ஏழை வீட்டு பையன், பேகை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன்னுவாரு. நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த பையன், அதனால பேக்க தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டேன். ஆனா இந்த உலகத்துல இவ்வளவு ஏழ்மையான ஒரு பையன் 1,40,000 ரூபாய் சன்கிளாஸ போடுறத பாத்திருக்கீங்களா? அவரோட வயசான அம்மா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக லைன்ல நிக்க வச்சுட்டாரு. அவர் மட்டும் 12 கோடி மதிப்புள்ள கார்ல சுத்துறாரு. இன்னொரு பக்கம் சாஸ்திரி மாதிரி ஒரு பிரதமரை நம்ம நாட்டுல பாத்திருக்கோம். என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கிட்ட வெறும் 2 வேட்டியும் 2 சட்டை மட்டும் தான் இருக்குமா. சட்டை கிழிஞ்சதும் அதை போட முடியாத அளவுக்கு வந்த உடனே அதை அப்படியே கட் பண்ணி கர்ச்சிஃபா யூஸ் பண்ணிட்டு இருப்பாராம். ஆனா பிரதமர் மோடி யுஎஸ் விசிட் பண்ணும்போது எடுத்த போட்டோஸை கொஞ்சம் பாருங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை ட்ரெஸ்ஸை மாத்துவாரு. இந்த பிரிண்ட்ல எழுதி இருக்கிற இந்த ஆர்டிகலை கொஞ்சம் படிங்க. உத்தரகாண்ட், ஹிமாச்சல் போகும்போது பிரதமர் மோடி 8 மணி நேரத்துல 4 முறை ட்ரெஸ் மாத்திருக்காரு. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதி இருக்கிற ஆர்டிகலை கொஞ்சம் படிங்க. பிரதமர் மோடி கங்கால ஆரத்தி எடுக்க போனாரு, அப்பவும் நிறைய ட்ரெஸ் மாத்திருக்காராம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோடி போட்டிருந்த எல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸையுமே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா டுடேவும் இவரோட 22 ட்ரெஸ் கலெக்ஷனையும் இந்த ஆர்டிகல்ல காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொலாஜியும் கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை இவர் ஏழை வீட்டு பையன் இல்லைன்னு மக்கள் நம்பலனா, இதுக்கப்புறம் என்ன ஆயுதம் பின்னாடி வரும்னா, இவரை கடவுளோட அவதாரமா ஆக்கிடணும்னு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, எத்தனை வாட்டி பிஜேபி கட்சிக்காரங்க பிரதமர் மோடிய கடவுளோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி நம்ம நாட்டுக்கு கடவுள் அவதாரமா வந்திருக்காரு. கடவுள் மனுஷ உருவத்துல நரேந்திர மோடியா நமக்கு கிடைச்சிருக்காரு. நம்ம மாண்புமிகு பிரதமர் கடவுளுக்கு சமமானவர். மோடியோட அவதாரம் ஸ்ரீராமருடைய அவதாரமா பிறந்திருக்காரு. மோடி இருக்கார்ல, அவர் சாட்சாத் மகாகாளியோட அவதாரம். மோடி ராம், அப்புறம் அமித்ஷா கிரிஷ். சில பேர் கோவிலே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பூனேல ஒரு பிஜேபி ஒர்க்கர் நரேந்திர மோடிக்காக ஒரு கோவிலே கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலயும் ஒரு கோவில் கட்டிருக்காங்க. இங்க என்னதான் அப்படி நடந்துகிட்டு இருக்கு? இவரை மட்டும் கடவுள்னு சொல்ல நிறைய பேரை இப்படி கடவுள்னு சொல்லிருக்காங்க. ஒரு தடவை அடால்ஃப் ஹிட்லரையும் ஜீசஸ வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராஜ்யசபால என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஹிட்லர் வரும்பொழுது ஜீசஸ் ரிசரக்ஷன் ஆயிட்டாருன்னு. ஆனா அந்த நேரத்துல இதை எப்படி நம்புறதுன்னு கேள்வி எழுந்துச்சு. ஜீசஸ் அமைதிக்காக போராடினாரு. அவரை சிலுவையிலையும் ஏத்துனாங்க. அப்ப கூட அவர் யாரையுமே வெறுக்கல. அப்ப அவர் கடவுளே எல்லாரையும் மன்னிச்சிடுங்கன்னாரு. ஆனா ஹிட்லருக்கு கோபத்தை தவிர வேற எதுவும் வராது. அவர் மக்களுக்கும் நிறைய தண்டனை கொடுப்பாரு. அப்புறம் ஏன் ஜீசஸையும் ஹிட்லரையும் மக்கள் ஒண்ணுபடுத்தி பேசினாங்க. இதனால ஹிட்லரும் நாசி படையும் பைபிளையே மாத்திட்டாங்க. நான் சும்மா சொல்லல, பைபிள்ல இருந்து ஆல் டெஸ்டமெண்ட்ட அப்போ முழுசாவே எடுத்துட்டாங்க. ஜீசஸ் அதுல எப்படி சொல்லிருக்காங்கன்னா, எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, அவர் எதிரி கூட சண்டை போடுற ஒரு ஃபைட்டர் மாதிரி. சிமிலர்லி பிஜேபியில இருக்கிற நிறைய பேரு நரேந்திர மோடியை மறுபடியும் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை வருது. நரேந்திர மோடி பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்ரீ ராமரோட அழகுல என்ன தெரியும்னா, வினம்ரதா, சுவாமிதா, கருணா. ராஜா ரவிவர்மனோட இந்த ஐகானிக் பெயிண்டிங்கை கொஞ்சம் பாருங்க. ராம் தர்பார் நம்ம நாட்டோட எல்லா வீட்லயும் மாட்டி இருக்கிற இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை தேடுறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ராமரோட அடையாளத்தை மாத்திட்டாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஆங்கிரி ஹனுமான் அப்புறம் ஆங்கிரி ராமருடைய போட்டோஸ். வண்டிக்கு பின்னாடி எல்லாம் இதை ஒட்டுவாங்க. எதை காமிக்கிறதுக்காகனா, இதுதான் உண்மையான கடவுள் ராமர். கடவுளுடைய முகத்தையே மாத்திட்டா ராமாயணத்துல முஸ்லிம்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து ராமாயணத்தையே உடைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அஜெண்டாக்காக. 2016 பிஜேபி எம்பி என்ன சொன்னார்னா, முஸ்லிம்ஸ் வந்து ராவணனை கும்பிடுறவங்கன்னாரு. வாட்ஸ்அப் மாஃபியாக்காரங்க நம்மளுடைய ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல ஒரு பொய்யான கோட்டை உள்ளார வச்சிருக்காங்க. தர்ம இன்ஸ்தா தத்தவச்ச. இது எந்த ராமாயண புத்தகத்திலையும் கிடையாது, ஓலைச்சுவடிகள்லயும் கிடையாது. இது எல்லாத்தையும் இவங்க வேணும்னே இந்த அஜெண்டாவுக்காக உள்ள திணிச்சிருக்காங்க. தர்மத்தின் படி இது கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு புரியும். இது எந்த ஓலைச்சுவடியிலும் எழுதியிருக்காது. அப்புறம் இதனால நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதாவது இது சென்ட்ரலைஸ்டு கான்ஸ்பிரன்சி யூனிட்டா இருக்கும். எப்படி இவ்வளவு பெரிய அதிசயங்கள்லாம் நடக்குதோ, எந்த விஷயம் ராமாயண மகாபாரதத்துல எழுதியோ அதை சமஸ்கிருதத்துல எழுதி எல்லா பக்கத்திலயும் வாட்ஸ்அப் மூலமா செய்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய இந்து மதத்தை நாரா கிழிக்க பாக்குறாங்க அவங்களுடைய அஜெண்டாவுக்காக. ஆனா இப்ப நிறைய ஹிந்துஸ்க்கு இவங்களுடைய அஜெண்டா புரிய வந்துருச்சு. நீங்க இந்த மாதிரி எங்களுடைய மதத்தை வச்சு விளையாடுறது மக்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க. அதனால இப்ப இந்த வெப்பனும் ஃபெயில் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அதனால இந்த பிஜேபி காரங்க என்ன யோசிச்சாங்கன்னா, அவதாரத்தை விட்டுட்டு மோதிய சர்வ சக்திமான எல்லாருக்கும் முன்னாடியும் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அற்புதம் அன்பு மக்களே. ஒருத்தனை சக்திமானாக்குறது எவ்வளவு ஈஸினா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தனை கீழே தள்ளி விடணும். அதனால இவருடைய ஐடி செல் ராகுல் காந்தியை பொம்மையாக்கிட்டாங்க. வாட்ஸ்அப்ல இவருடைய போட்டோ கிளிப்ஸ் எல்லாம் கட்டிங் பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ராகுல் காந்தியை முட்டாள் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. அவரை 1ஆம் நம்பர் முட்டாள் ஆக்கியிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, 10 வருஷத்துல ஒரு முறை கூட மோடி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதே கிடையாது. எந்த இன்டர்வியூவும் ஸ்கிரிப்ட் இல்லாம பண்ணதில்ல. ஆனா ராகுல் காந்தி வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில இருந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வரைக்கும் லெக்சர் கொடுத்திருக்காரு. மக்கள் கிட்ட நிறைய முறை அன்ஸ்கிரிப்ட் இன்டர்வியூ அப்புறம் இன்டராக்ஷன் பண்ணிருக்காரு. இதுதான் அவரோட உண்மையான முகம். அவரோட ஃபன்னி கிளிப்ஸ் தான் நிறைய இருக்கு. அவருக்கே தெரியாம ஏதாவது சொல்லியிருப்பாரு. This morning I got up
at night. ஆனா இந்த மாதிரி கிளிப்ஸ் நரேந்திர மோடிக்கும் நிறைய இருக்கு. நரேந்திர மோடி சாக்கடை தண்ணியில எப்படி டீ போடணும் தான் பேசுவாரு. ஓ, அந்த தண்ணியில டீ போடுவாங்களா? நரேந்திர மோடி யாருன்னா நரேந்திர மோடி ஓடுற சாக்கடை தண்ணியில எப்படி டீ போடலான்னு தான் யோசிப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா வேர்வை வச்சு மூஞ்ச தொடச்சிருந்தா நான் நேரம் வெள்ளையா இருப்பேன்னுவாரு. அவர் எப்பவுமே கிளைமேட் சேஞ்ச வந்து குறை சொல்ல மாட்டாராம். அவரோட உடம்புல சூட தாங்குற எனர்ஜி தான் ரொம்ப அதிகமா இருக்கான். இவர் எப்படியாவது வானத்துல இருக்கிற மேகத்தை வச்சு ரேடார் சிக்னல்ஸை தடுக்கணும்னு நினைப்பாராம். நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு கிளவுட் இருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நமக்கு பெனிஃபிட் இருக்குல்ல, நம்ம ரேடார்ல இருந்து தப்பிக்கலாம்ல. இன்னொரு விஷயம் நம்ம யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னா அவருக்கு கொஞ்சம் கூட படிப்பறிவே இல்லைங்கிறது. ஒரு முறை மோடி வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு. இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் பிளே ஆயிட்டு இருக்கும் போது நடுவுல நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தப்பு யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட ஃபன்னி வீடியோஸ் ஏகப்பட்டது இருக்கு. மத்தவங்கள பொம்மையா காமிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களோட கிளிப்ஸையும் பாத்துக்கோங்க. மோடி அவர்களின் உதவியாளரை கூட ராகுல் காந்தி நெருங்க முடியாது. எது வேண்டுமானாலும் பேசிவிடக் கூடாது. இப்ப வந்து அருமையான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு ராகுல் காந்தியும் நரேந்திர மோடியும் ஒரு 1-on-1 டிபேட்காக கூப்பிட்டிருக்காங்க. ராகுல் காந்தி ஆல்ரெடி இந்த டிபேட்க்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா நரேந்திர மோடி இன்னும் அமைதியா இருக்காரு. ஒருவேளை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கும் நம்ம மக்கள் தெளிவாகிறதுக்கு, அதாவது நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் யார் ரொம்ப விவரமானவங்க, யார் ரொம்ப இன்டெலிஜென்ட், அப்புறம் நம்ம நாட்டுக்கு யார் கேப்பபிள் லீடர்னு தெரிஞ்சிடும். ஆனா நரேந்திர மோடி இந்த டிபேட்டை பார்த்து ஓடுறாரு, அவர் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. இதுலயே தெரியுது யாரு கரெக்டா இருப்பாங்க. இந்த கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டியா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி பெரிய கார்டு வந்து எல்லா இடத்துலயும் போட்டோ ஒட்டுறது. சின்ன வயசுல நான் என்ன யோசிப்பேன்னா, கொக்கோ கோலா மாதிரியான ஆட்ஸ் எல்லாம் எதுக்காக டிவில வருது? கொக்கோ கோலானா என்னன்னு எல்லாருக்குமே தானே தெரியும். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். கண்ணை விட்டு போயிடுச்சுன்னா உங்க மைண்டை விட்டும் போயிடும். இதே மாதிரி இன்னொரு டாக்டிக்ஸும் இருக்கு. எவ்வளவு பேர் உன்னை பாக்குறாங்களோ அவ்வளவு பேர் உன்னை ஞாபகம் வச்சிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல நரேந்திர மோடி, ரேடியோல நரேந்திர மோடி, டிவி சேனல்ல நரேந்திர மோடி, Facebookல நரேந்திர மோடி, பெட்ரோல் பங்க்ல இருக்கிற பேனர்ல நரேந்திர மோடி, ரோட்ல போஸ்டர்ஸ் ஒட்டிருக்காங்க, கூகுள் ஆட்ஸ்ல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஃபேஸ பாயிண்ட் அவுட் பண்றாரு, கவர்மெண்ட் ஸ்கீம்ல, இந்த மாதிரி நிறைய. இதெல்லாம் விடுங்க, கோவிட் வேக்சினேஷன் சர்டிபிகேட்ல கூட அவருடைய போட்டோ இருக்கு. தெருவுக்கு தெரு இவர் செல்ஃபி பாயிண்ட்ஸ் கூட வச்சிருக்காரு. 2022ல வந்த இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. ஐஎன்பி மினிஸ்ட்ரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் கடந்த 8 வருஷத்துல 6500 கோடி கிட்ட மீடியாவுக்காக செலவு பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஒரு நாளைக்கு 71 லட்சம் ரூபாய் நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்கறதுக்காக செலவு பண்றாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் காசுல நடக்கிற ஆட். இதை தவிர்த்து பார்ட்டி ஃபண்ட்ஸ்ல வர அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் தனி. அப்புறம் கோதி மீடியால இருக்கிற ஆர்டிஸ்ட் நைட் ஃபுல்லா பிக்சர் வரையறாங்களே, அதுக்கு தனி. எல்லா இடத்துலயும் நரேந்திர மோடி. சிங்கர் இருந்தாரு ஜிம் மாரிசன். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, மீடியாவை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவன் மூளையை கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனா இன்னொரு சிங்கர் இருந்தாரு, பாப் மேர்லே. எல்லாரும் எல்லா நேரமும் எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் முட்டாளாக்க முடியாது. இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் நரேந்திர மோடியோட போட்டோ தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த வார நிறுத்தின கதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவர்கிட்ட இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அவ்வளவு பெரிய வாரையை நிறுத்திருக்கீங்க, மணிப்பூர்ல நடந்த அந்த கலவரத்தையே நிறுத்த முடியல. எலக்ட்ரோ பாண்ட்ல வந்த காசை எப்படி செலவு பண்றது? ஏதாவது ஆக்டர் தூக்கி கொடுத்துட்டு சொல்வாங்க அப்புறம் வார நிறுத்திட்டோன்னு. அப்புறம் எதுக்கு மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையை தட்டி கேட்கல? மக்கள் கேக்குறாங்க, இந்தியாவுல எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்குன்னா 2022ல எல்லா ரெக்கார்டும் உடைஞ்சது. 2,25,000 பேர் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை ஏன் எடுத்தாங்க? இந்த மோடி மேஜிக் முடியறதுக்கு பெரிய மூல காரணமே மத்த பார்ட்டில இருக்கிற பெரிய ஆளுங்களை நம்மளோட கட்சிக்கு கூட்டிட்டு வர்றதுதான். அவங்க மேல ஏகப்பட்ட கேஸ போட்டு அவங்கள மிரட்டி இருக்காங்க. ஒருவேளை மோடியோட மேஜிக் உண்மையிலே இருந்துச்சுன்னா மோடி சொல்றத வச்சுதான் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியும். மத்த கட்சியில இருக்கிற ஆளுங்களை பிஜேபிக்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பொய், இந்த பயம், வெறுப்பு இதெல்லாம் பண்ணிருக்க தேவையே இல்ல. இந்த வீடியோல நான் இது வரைக்கும் பார்க்காத நரேந்திர மோடியை பத்தி, வாட்ஸ்அப் மாஃபியா பண்ற ஊழலை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல அவருடைய உண்மையான முகத்தை நான் காமிப்பேன். அவருடைய மைண்ட்ல என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. நான் இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா அவரோட பொய்யான நடிப்பு, அவரோட பொய்யான முகம் எல்லாத்தையும் உடைக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. இந்த மிஷன் 100 கோடி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாராவது கமெண்ட் பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீடியோவை நீங்க வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட 850 பேருக்கு மேல ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன்ல என்னுடைய வீடியோவை ஸ்கிரீனிங் பண்ணுவாங்களா ராஜஸ்தான்ல. சின்ன தெருவுல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் யாரோ பாம்பேல வெளியில இருக்கிற டிவில போட்டுட்டாங்களா. அப்பதான் மக்கள் எல்லாருக்குமே இது தெரியும். இதே மாதிரி என் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய நாட்டு மக்களை நாம காப்பாத்தி ஆகணும். நம்ம நாட்டோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும். ஓட் போடுறதுக்கு கண்டிப்பா போங்க. உங்க பக்கத்துல இருக்கிற 10 பேரை கன்வின்ஸ் பண்ணுங்க ஓட்டு போடுறதுக்காக. தப்ப தட்டி கேட்கறதுக்காக எல்லாரும் ஓட்டு போடுங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம நாட்டை காப்பாத்துவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நீங்க பிரெயின் வாஷிங் மாஃபியாவோட 4 டிபார்ட்மெண்ட்டை பார்த்திருந்தீங்கன்னா, நான் அதை பத்தி நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கேன். நீங்க அதை போய் பாருங்க. நான் அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஜெய் ஹிந்த்.